இனிய வலைதள பிரியர்களுக்கு சென்ற வாரம் 528 தலைப்பு வரை உங்களுடன் நான் பேசியுள்ளேன். இந்த வாரம் 529 536 வரை ஏறக்குறைய 8 தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பெரும்பாலும் நான் யாரையும் தவறான கண்ணோட்டத்தோடு விமர்சிப்பதில்லை. நான் ஒரு கவிஞன் என்ற வகையிலும் முறையிலுமே அரசிற்கு கூட மதுவால் நேரும் போதைகளால் நேரும் கொடுமைகளையே தவிர்க்கணும், அதை அரசு முழுமையாய் கையில் எடுத்து அவைகளை தடை செய்து மக்கள் நல்வாழ்வுக்கு வாழணும் என்ற அடிப்படையில்தான் நான் சில சமூக சீர்கேடுகளை எடுத்துரைத்து வந்துள்ளேன். மற்றபடி யாரையும் தவறாக விமர்சிக்கணும் என்ற நோக்கம் எனக்கு துளியும் கிடையாது. ஜனநாயக மரபிற்கும் சட்டத்தின் விதிமுறைகளுக்கும் உட்பட்டே நான் பல தலைப்புகளில் பேசி வருகிறேன், வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த மக்களுக்கான குரலாய் நான் தொடர்ந்து மக்களுக்கான விழிப்புணர்வாய் நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த வாரமும் அதைத்தான் தொடர்கிறேன், சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கருத்துரையின் தலைப்பு விரைவில் மதுக்கடைகளை மூடு. தலைப்பு விரைவில் மதுக்கடைகளை மூடு. சேவை என்ற பேரில் அரசு மதுவை விற்கிறது ஊரில். இது அரசுக்கு நியாயமாய் தெரிகிறது. இதனால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிகிறது. சேவை என்ற பேரில் அரசு மதுவை விற்கிறது ஊரில். இது அரசுக்கு நியாயமாய் தெரிகிறது. இதனால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிகிறது. பெற்ற மனம் என்ன செய்யும், அரசை எண்ணி எண்ணி நோகும். பெற்ற மனம் என்ன செய்யும், அரசை எண்ணி எண்ணி நோகும். மக்களை ஆளத் தெரியாத அரசு சீக்கிரமாகும் தருசு. மக்களை ஆளத் தெரியாத அரசு சீக்கிரமாகும் தருசு. பேச்சில் இருந்தால் போதாது பெருமை, ஆனால் செயலிலும் இருக்க வேண்டும் திறமை. வெறும் பேச்சில் இருந்தால் போதாது பெருமை, ஆனால் செயலிலும் இருக்க வேண்டும் திறமை. இனி அரசு செயலில் காட்டட்டும் கவனம். இதனால் மக்களுக்கு உருவாகட்டும் நல்ல தருணம். இனி அரசு செயலில் காட்டட்டும் கவனம். இதனால் மக்களுக்கு உருவாகட்டும் நல்ல தருணம். மக்களுக்கு நல்வாழ்வு அரசு தரணும். அதற்கு அரசுக்கு நல்ல மனசு வரணும். மக்களுக்கு நல்வாழ்வு அரசு தரணும். அதற்கு அரசுக்கு நல்ல மனசு வரணும். அரசு இனியாவதும் ஒழுக்கத்தை கட்டமைக்குமா? அதற்கு மதுபானத்தை விட்டொழிக்குமா? மக்களின் எதிர்பார்ப்பு இனியாவதும் ஒழுக்கத்தை கட்டமைக்குமா? அதற்கு மதுபானத்தை விட்டொழிக்குமா? மதுவால் வருகிறதே கேடு, அரசே மதுவுக்கு தடை போடு. மதுவால் வருகிறதே கேடு, அரசே மதுவுக்கு தடை சட்டம் போடு. வருமானத்தை வேறு வழிகளில் தேடு. விரைவில் மதுக்கடைகளை மூடு.
வருமானத்தை வேறு வழிகளில் தேடு. விரைவில் மதுக்கடைகளை மூடு. இந்த கோரிக்கையை மக்கள் சார்பாக அரசுக்கு வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.